ஆமென் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் பரிசுத்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கிற நாளில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மனமகிழ்ச்சியோடு கூட ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்க உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 15, 16 வசனங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுருவாங்க. அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து சீஷர்களுக்கு தரிசனமாவார். அப்போது சீஷர்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கிற பொழுது திபேரியா கடற்கரையில் அவங்க ராவு முழுக்க என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிக்க வலைய போடுவாங்க. ஒரு மீனும் அகப்படாது. அப்போ இயேசு கிறிஸ்து போய் கேட்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க வலதுபுறமாக நீங்கள் வலைய போடுங்கன்னு சொல்லி வலப்புறமாக வலைய போடும்போது 153 பெரிய மீன்கள், அதாவது பெரிய மீன்கள் வலையை கிழியத்தக்கதாக மீன்கள் அகப்பட்டது என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சீமோன் பேதுருவை நோக்கி ஏசப்பா சொல்லுவாங்க, என் ஆடுகளை, என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. 2ஆம் தரமும் சொல்லுவாங்க கூப்பிட்டு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. சீமோன் பேதுருவே, நீ நேசிக்கிறாயா? நான் நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவேர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது 3ஆம் தரமும், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. அவர் உயிர்த்தெழுந்து வந்து சீஷர்கள்ட்ட பேசின இந்த வார்த்தை இந்த தேசத்தில் உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை நம்ம சுவிசேஷமாக சொல்லி எல்லா ஆடுகளுக்கும் சத்திய வசனங்களை சொல்லி மேய்க்க வேண்டும். இதுவே ஆண்டவருடைய ஆசையும் விருப்பம். நாமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனங்களை சகல ஜனங்களுக்கும் முடிந்த மட்டும் சொல்லி ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திற்கு ஆதாயம் செய்வோம். ஆமென் அல்லேலூயா.